நீங்கள் 10 வருஷம் சுகரு, 15 வருஷம் சுகரு, எனக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, 2 தடவை ஸ்டண்ட் வச்சிருக்கிறேன், சரிங்களா, கால் பாதத்தில் கட்ட விரலை மட்டும் கட் பண்ணிட்டேன், எனக்கு நிரந்தர தீர்வு கொடுங்க. இன்னைக்கு நிறைய மக்களோட எதிர்பார்ப்பா இருக்குது, சரிங்களா. அவ்வளவுதான். பரீட்சையில ஒரு அரியர்னா ஈஸியா நீங்க ஃபைனல் இயர்ல எழுதிட்டு வெளியே வந்துடலாம், சரிங்களா. 48 பேப்பருமே வந்து ஃபெயிலு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்ப என்ன ஆகும்? அது ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன்ல வந்து காலேஜ் வந்து நமக்கு இது கொடுக்கும் இல்லையா. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க வந்து ரொம்பவும் கிரானிக் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க போய் வந்து ஏதாவது ஒரு இயற்கையா சரி பண்ணிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு மக்களோட மனநிலை இருக்குது. ஆரம்ப கட்டத்துல சரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றோம். அத விட முக்கியமா, சரி ஒருவேளை நீங்க தான் 10 வருஷம், 15 வருஷம் அனுபவப்பட்டுட்டீங்க. இந்த டயபெடிக்னால என்னென்னலாம் பிரச்சனை வந்துருச்சு, நம்ம உடம்பையே கெடுத்துட்டோமேன்னு அனுபவப்பட்டீங்க. அடுத்ததாக உங்களுடைய பசங்களுக்கு, உங்களுடைய பசங்களோட பசங்களுக்கு, அடுத்த தலைமுறைக்காவது இது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒருவேளை வந்துருச்சுன்னா, இத நான் ஆரம்பத்திலேயே நம்மளுடைய பாரம்பரிய இயற்கை மருத்துவங்களான, நம்முடைய இந்திய பாரம்பரிய மருத்துவங்களான ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் இத நோக்கி நம்ம பயணிப்போமா? அவங்கள நம்ம அதுல டிராவல் பண்ண வச்சோம்னா கூட இந்த அறிகுறிகள்லாம் வராம நம்ம பாதுகாக்கலாமேன்னு சொல்லிட்டாவது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்.